என்கிட்ட நிறைய பேர் ஜென் ஆல்ஃபா பற்றி பேசு, ஜென் ஜி பற்றி பேசுனியே, அந்த குழந்தைகளை பற்றி 2 வார்த்தை பேசு அப்படின்னு கேட்டிருந்தா. ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சின்ன இந்த ப்ரைமரி லெவல் குழந்தைகள் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைகள்கிட்ட பரவலாக காணப்படுற ஒரு குறைபாடு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கான்னா இருக்காது. ஆனால் பரவலாக காணப்படுற ஒரு குறைபாடு அப்படின்னா வாசித்தல் அப்படிங்கிற பழக்கம் இல்லை. அதனாலேயோ என்னமோ தெரியாது, கேட்டல் அப்படிங்கிற பழக்கம் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள்கிட்ட இல்லை. அதாவது நான் கேட்குறது அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் இப்போ கூப்பிட்டு சொல்கிறீங்க, குழந்தை இங்கே வாடா, பெட்ரூமில் அம்மா கண்ணாடி வச்சுருக்கேன், கண்ணாடி பக்கத்தில் மாத்திரை பாக்ஸ் வச்சுருக்கேன், கண்ணாடியும் எடுத்துன்னு வா, மாத்திரை பாக்ஸையும் எடுத்துன்னு வா, அது பக்கத்தில் பாதியில் படிச்சுட்டு ஒரு புக்கு வச்சுருக்கேன், அந்த புக்கு அப்படி எடுத்துன்னு வரியா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். தேர் ஆர் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா? அது பிளாங்க் ஆகிடும். நீ ஒன்று ஒன்றா சொல்லு, என்ன இப்படி இவ்வளோ சொல்கிற, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்றோம். ஒன்று. இன்னொன்று, ரொம்ப நேரமாக ஃபோனோட உட்காண்ட்ருக்கே, எழுந்துன்னு போய் குளியேன், எழுந்துன்னு போய் சாப்பிடேன், சாப்பாடு ஆறிண்டே இருக்கே, நீ எழுந்துன்னு போய் ஏதாவது பண்ணேன், இந்த சோஃபா விட்டு நகர மாட்டேங்கிறியே, ஏதாவது பண்ணேன், எழுந்துன்னு போயேன், இங்கே விளையாடேன், அதை பண்ணேன், ஒரே இடத்துலையே 2-3 மணி நேரமாக அப்படியே அடைஞ்சு கிடக்கியே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தைக்கு காதில் விழும், ஆனால் புத்தியில் ஏறாது. நிறைய விஷயங்கள் நமக்கும் காதில் விழும், ஆனால் புத்தியில் ஏறாது. நமக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், டிராஃபிக்கில் இருக்குது, டிராஃபிக்கான ஒரு ரோட்டில் ஒரு 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 கிராஸ் ரோடோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறோம், எங்கேயோ பைக்கில் போகிறோன்னா பல வகைப்பட்ட மனிதர்கள் பலவிதமாக பேசுவாங்க, பலவித இறைச்சல்கள் இருக்கும். அத்தனையும் நம்ம பிரெயின், நமக்கு காதில் விழும், பிரெயின் ஏற்றிக்காது எதையுமே. ஒரு நாய்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுடும், சத்தம் இது அப்படின்னு நினச்சி அதை கழிச்சு கட்டிடும். ஆனால் குழந்தைகள், இந்த ஜெனரேஷன், இந்த ஜென் ஆல்ஃபா குழந்தைகள் நம்ம என்ன பேசினாலும் அதை சத்தம்னு நினச்சி தான் கழிச்சு கட்டின்னு இருக்காங்க. அதனால் நம்ம எத்தனை சொன்னாலும் எழுந்துன்னு வந்து சாப்பிடு, 10 தடவை சொன்னேனே, அறிவில்லை அடிச்சேன்னா அப்படின்னு ஒரு குரலை வசத்தினா மாத்திரம்தான் பிரெயின் சொல்லும், ஏய் உனக்கு தான் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன், என்னன்னு கேளு அப்படின்னு. அது அப்போ தான் காது கொடுத்து கவனத்தோட கேட்கும். அது வரைக்கும் காதில் சத்தங்கள் விழும், நம்ம பேசுகிற பேச்சுக்கள் சத்தங்களாக விழும். ஆனால் அப்போ தான் பிரெயின் சொல்கிறதுனால அது கவனிக்கும். அந்த இடத்துல கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். தட் இஸ் லிசனிங் ஹேப்பன்ஸ். ஹியரிங் ஆயிண்டே இருக்கும், லிசனிங் ஹேப்பன்ஸ் தேர். அது கவனிக்கும் போது நம்ம அப்போ தான் பிபி எடுத்துட்டு கத்திருப்போம், ஏய் எத்தனை தடவை சொல்கிறது, எழுந்துன்னு வந்து சாப்பிடுன்னு, ஆறி போகிறதுன்னு. ஒரு தடவை சொன்னால் அறிவில்லை என்ன அப்படின்னா அது நம்மளை திருப்பி கேட்கும், ஏன் இதை நீ நார்மலாக சொல்ல முடியாதா, இவ்வளோ கத்தணுமா அப்படின்னு. 1000 தடவை சொல்லியாச்சு அப்படி. எங்கே 1000 தடவை சொன்னதுக்கு கணக்கு காமி, 1000 தடவை எப்போ சொன்னேன், சிசிடிவி கேமரா இங்கே போடு, நான் பார்க்கணும், அப்போ நீ 1000 தடவை சொன்னியா இல்லையான்னு கேட்கும்போது. ஏன்னா அதனுடைய பிரெயின் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல அதுக்கு காதில் வாங்க சொல்லி. அதனால் அது பார்வையில் அதுதான், அந்த குழந்தை தான் கரெக்டு. இப்போது ஒரு முக்கியமான குறைபாடாக இந்த கவனித்தல், கேட்டல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதை தான் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பெற்றோர்கள் கவனித்து சரி பண்ணணும். நீங்கள் 1000 ப்ரோக்ராமில் போடலாம், ஸ்விம்மிங் போடலாம், ஸ்கேட்டிங் போடலாம், எல்லா குழந்தைகளுக்கு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடுற நேரத்தை இந்த விடுமுறை நாட்களில் டபுளாக ஆக்கணும், அதாவது ரெட்டிப்பாக ஆக்கியே தீரணும். எப்படின்னா, நீங்கள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவிடுறீங்கன்னா காலம்புற ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் செலவிடுங்கள் அந்த குழந்தையோட. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறது அப்போ தான் தெரியும். எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லார் குழந்தைகளுக்கும் வளரும் காலத்தில் அதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு செடி வளர்க்குறோம், அந்த செடி வளர்கிற காலத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்கும். அதை நம்ம சாயும், உடனே ஒரு குச்சி வச்சு நட்டு
கட்டி விடுவோம். ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ ஒரு நீடு அதுக்கு இருக்கும், ஒரு தேவை இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கத்தான் செய்யும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டோம்னா அது குறைபாடாக மாறாது. அந்த இடத்துல தான் பெற்றோர்களுக்கு கவனம் தேவை. நன்றி.